மாதிரி கல்லில் வச்சு சூப்பர். இப்போ உடையாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தோம்னா இதுலேயும் நல்லா வெந்துடும். சிம்லேயே வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோம்னா வெந்துடும். தண்ணி மாதிரி இருந்ததுன்னா குழம்பு மேலே வந்துச்சுன்னா மேலே அதே வெந்துடும். அப்போ நமக்கு கடாய் பத்தலை. ஃபைனல் டச். முடிக்கிறோம். Garnish with fresh. கரைகிறது அப்படி இல்லை, garnish it with fresh coriander leaves. ஆமாடி, அந்த ஸ்டைலு. ஸோ நம்ம உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யம்மி உருண்டை குழம்பு. சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, நாங்கள் ரைஸ்க்கு சாப்பிட போகிறோம். நைட்டுக்கு தான் சப்பாத்திக்கு சாப்பிட போகிறோம். கொத்தமல்லியே வரலையா? சூப்பர். கருவேப்பிலையோட கொத்தமல்லியோட எடுத்து வந்துட்டேன். முடிஞ்சு.